வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வேவோட என்டிபிசி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நடந்த வரைக்கும் என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது டைரக்டா நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்காம அதுல ஒரு யூஸுமே கிடையாது. பட் சில ட்ரெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கும். எந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ இப்ப அப்கமிங்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம். இந்த டைம்ல நான் என்ன ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோல சொல்ல போற டாபிக்ஸா நல்லா ரிவைஸ் பண்ணினா கண்டிப்பா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இது பார்க்க போறது சயின்ஸ். சயின்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஜூல் வரும். அடுத்து கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா எஸ் அண்ட் பி பிளாக்ஸ் இதெல்லாம் என்னன்னா பீரியாடிக் டேபிள்ல இந்த பீரியாடிக் டேபிள பிளாக்கா சொல்லுவாங்க. அதுல பி பிளாக் எதை செய்யணும் நான் மெட்டலாவும், எஸ் பிளாக் மெட்டல் சைடும் பிரிப்பாங்க. இது கேட்டிருந்தாங்க. அடுத்து இப்ப நமக்கு ஸ்டொமக்ல அசிடிட்டி, அதாவது நம்ம ஸ்டொமக்ல என்ன நம்ம வயிற்றுக்குள்ள HCl இருக்கு. அந்த HCl ஒரு ஆசிடும். அது அதிகமா சுரந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னா அசிடிட்டி வரும். அதை கம்மி பண்றதுக்காக யூஸ் பண்ற என்ன யூஸ் பண்ணலாம், பேக்கிங் சோடா. ஏன் சோடா யூஸ் பண்றோம், இது பேஸ். ஸோ HCl ஒரு ஆசிட். ஆசிடை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக கொடுக்கிற பேஸ் தான் பேக்கிங் சோடா. அப்ப இது எந்த டாபிக்னா ஆசிடு, பேஸ் அண்ட் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி ஒரு டாபிக் இருக்கும். அதுல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், பெனிசிலின் எதுக்கு யூஸ் பண்ண முடியும். இது என்னன்னா பயாலஜில டிசீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அது ரிலேட்டடா இருக்கும். அதுல கொஸ்டின். இது என்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்றதுக்காக பெனிசிலின் கொடுப்பாங்க. அடுத்து பிளான். இது ரொம்பவே பேசிக்கானது பயாலஜில. பிளான்ட் எதன் மூலம் ஃபுட்டை எடுத்துக்கிற முடியும்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்னா அதனால ஃபுட்டை தயாரிக்க முடியும். இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா சயின்ஸ்ல அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே ரொம்ப பேசிக்காவும் எதை சோர்ஸா வச்சிருக்காங்கன்னா ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்ல இது எல்லாமே டைரக்டா மென்ஷன் ஆயிருக்குது. ஈவன் நீங்க என்டிபிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நம்ம போட்டிருந்தோம். அதுல யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல நான் டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல ரெண்டே விதமா தான் ப்ரீவியஸ்ல கேட்டுக்கான்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு என்னன்னா எஸ்ஐ யூனிட் கேட்டிருக்காங்க, இன்னொன்னு என்ன டிவைஸ் ரிலேட்டடா கேட்டுக்கான்னு சொல்லியிருந்தேன். இங்க கேட்ட கேள்வி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கேள்வியே எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி ஆன்சர் ஜூல். இது பிசிக்ஸோட கொஸ்டின், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். இது பாருங்களேன், என்டிபிசி சிபிடி 1 2021 அதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஃபண்டமெண்டல் மட்டும் நல்ல கிளாரிட்டியா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இதுவுமே மிஸ் ஆயிருது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்ல 40 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா 40மே எடுக்கணும்னு சொல்லல. பட் நம்ம எஃபர்ட் எவ்வளவு போடுறோமோ கம்ப்ளீட் எஃபர்ட்டே நம்ம கொடுத்தோம். ஏன்னா ஒரு மார்க் அரை மார்க்லாம் என்னன்னா கட் ஆஃப்ல நம்மளுக்கு இடிக்கும். ஏன் சொல்றேன்னா நீங்க ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்ல ரயில்வே எக்ஸாம் எழுதுனீங்கன்னா 0.65 இல்ல 1.04 இந்த அளவுல எல்லாம் கட் ஆஃப்ல போனவங்க இருக்காங்க. ஸோ அதனால ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் மட்டும் மிஸ்டேக்கே பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ல ஒரு கொஸ்டின்ஸ் தெரியணும், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். நம்மளுக்கு தெரியலனா யாருக்கும் தெரியாம இருக்கும். ஆனா ஃபண்டமெண்டல் தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றோம்னா அது நம்மளோட ஓன் மிஸ்டேக்கா தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல, ரிவிஷன் பண்ணலன்னு அர்த்தம். இது சயின்ஸுக்கான இதான். நம்ம சயின்ஸுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் கம்ப்ளீட்டா நம்ம போட்டிருந்தோம். யூடியூப்ல பிளேலிஸ்டா தான் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு மேல இருக்கு, 6 டேஸ்க்கு மேல உங்களுக்கு எக்ஸாமுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சீரிஸ் எல்லாம் பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன்னா நம்ம இந்த கம்ப்ளீட் சீரிஸை டாபிக் வைஸ் கொடுத்துருந்தோம். இப்போ நீங்க ஓனா நோட்ஸ் வச்சிருக்கலாம், இல்ல புக் ரெஃபர் பண்ணலாம், இல்ல பிடிஎஃப் ரெஃபர் பண்ணலாம். என்ன பண்ணுங்கன்னா அப்படியே இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படியே அதோட பார்த்துக்கிட்டே வாங்க. வரும்போது ஃபண்டமெண்டல் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். சரி, அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ அதாவது அடுத்த இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜிஎஸ்ல இந்த மாதிரி கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். இதுல நான் ஹிஸ்டரியை மட்டும் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஹிஸ்டரியில தான் 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் மினிமம் ஒவ்வொரு ஷிஃப்ட்லுமே கேட்டுறாங்க. ஸோ அதனால அதுக்கு எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கலாம். இங்க பாருங்களேன், ஏன்ஷியன் இந்தியால புத்திசம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பித்தகா ரிலேட்டடா கேட்கிறாங்க. அப்ப சுத்த பித்தகா, வினய பித்தகா, அபிதம பித்தகா இதை நீங்க டீட்டெயிலா லேர்ன் பண்ணிருக்கணும். அடுத்து கனிஷ்கா எந்த ரிலிஜன் அடாப்ட் பண்ணிருப்பாரா, புத்திசம். இதை நீங்க எப்படி கனெக்ட் பண்ணலாம், நீங்க கண்டிப்பா புத்திசம் ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணும்போது கவுன்சில் லேர்ன் பண்ணிருப்பீங்க. மொத்தம் புத்திசத்துல 4 கவுன்சில் இருக்கும். அது 4th கவுன்சில் இருக்கு பாத்தீங்களா. சோ 4வது கவுன்சில யாரு கண்டக்ட் பண்ணிருப்பா, எந்த கிங்னா கனிஷ்கா தான் கண்டக்ட் பண்ணிருப்பாரு. எந்த இடத்துலனா காஷ்மீர்ல. அதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னா புத்திசம் தான் அவர் அடாப்ட் பண்ண ரிலிஜன் சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணவங்களுக்கு இது எல்லாமே உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அடுத்து பாருங்களேன், குப்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா
அதாவது அவங்க நாட்டையே வந்து ஒவ்வொரு லெவலா வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்ப எப்படி இந்தியா இருக்கு, இந்தியாவுக்கு அப்புறம் என்ன மாநிலம் இருக்கு, மாநிலத்துக்கு அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கீழே வந்துன்னா ஊர் இருக்கு, இந்த மாதிரி பிரிச்சிருக்குமா அதே மாதிரி வந்து அவங்க குப்தாவும் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் இருக்கும், அந்த பேரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து முகல்ஸ்ல வந்து என்னன்னா பீரியட் வச்சு கேக்குறாங்க சார். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிவ்யூ போகும்போது நான் சொல்லியிருந்தேன். இங்கேயும் அகைன் சொல்றேன், இந்த பாபர், ஹுமாயூன் இவங்களோட பீரியடு, பாபர் சம்பந்தப்பட்ட வந்து இம்பார்ட்டன்ட் ஏதாவது பேட்டில் இருக்கும், அது ஹுமாயூன் சம்பந்தப்பட்டது ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதெல்லாமே பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் கேட்டதுனால இதுக்கப்புறம் இருக்கிற வந்து முகல்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அக்பர். ஸோ அக்பரை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது இல்லாம ரொம்ப முக்கியமா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து மாடர்ன் இந்தியா. இந்த மாடர்ன் இந்தியால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சைமன் கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின், ஐஎன்சி ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின், 1929 லாகூர் செஷன் கண்டக்ட் பண்ணும்போது யார் வந்து ஐஎன்சியோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஹெட்டா இருந்தது, அதாவது செஷனோட ஹெட். அந்த 1929 செஷனோட யார் ஹெட்டா இருப்பானா ஜவஹர்லால் நேரு வந்திருப்பாரு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் வந்துன்னா மாடர்ன் இந்தியாவோடது. என்ன பண்ணிக்கலாம்னா நான் மாடர்ன் இந்தியாவோட குரோனாலஜி ஆர்டர் மட்டும் சொல்லிடுறேன். போன ரிவியூல என்ன போட்டிருந்தேன்னா சுதேசி மூவ்மெண்ட் லைட்டா ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா இயர் கேட்டிருந்தாங்க. 1905 வந்து கேட்டிருந்தாங்க. அதனால கம்ப்ளீட் மாடர்ன் இந்தியாவோட 1900 இருந்து 1947 வரைக்கும் என்ன குரோனாலஜி ஆர்டர் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது 1905 இம்பார்ட்டன்ட் பார்த்தா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும், சுதேசி மூவ்மெண்ட் வரும். 6ல பார்த்தோம் அப்படின்னா ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. 7ல பார்த்தா சூரத் ஸ்பிளிட், 9ல பார்த்தா மாலிமெண்ட் ரிஃபார்ம் வரும். ஆல்சோ கால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1909 அப்படின்னு வரும். அடுத்து 1914-18ல வேர்ல்டு வார் 1, 16ல லக்னோ பேக்ட், அதாவது இந்த ஸ்பிளிட் என்ன இருக்குன்னா லக்னோ பேக்டா மாறும். அடுத்து 17ல சம்பாரன் சத்தியாகிரக காந்திஜியோட என்ட்ரி இருக்கும். அடுத்து 19ல ரவுலட் ஆக்ட், ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் இருக்கும். 20, 22ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் அதாவது இந்த ஜாலியன் வாலாக் மசாக்கர், கிலாஃபட் மூவ்மெண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து காந்திஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து 28ல பர்தோலி சத்தியகிரகா, இது யாரோட டைம், சர்தார் வல்லபாய் பட்டேல் இதன் மூலம் தான் உள்ள வந்திருப்பாரு. சர்தார் அப்படின்னு பேர் வந்தது இந்த பர்தோலி சத்தியாகிரகத்துல அவர் வந்து ஈடுபட்டதுனால. அடுத்து 29ல பூர்ண ஸ்வராஜ், அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அடுத்து 30 பார்த்தா சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், சால் சத்தியாகிரகம் உள்ள வரும். 35ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்ட் சொல்லுவாங்க. அடுத்து 39, 45ல வேர்ல்டு வார் 2 வரும். 42ல குவிட் இந்தியா மூவ்மெண்ட், 46ல கேபினெட் மிஷன் பிளான், 47 இந்தியாவோட இண்டிபெண்டன்ட் அண்ட் வந்து பார்ட்டிஷன். இது எதுக்கு இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வச்சுட்டாவே வந்து நிறைய தான் நம்மளால என்னன்னா ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நிறைய நம்ம விட்டுருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து நீங்க கனெக்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். சரி, இப்ப அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஐஎன்சி செஷனை மட்டும் வந்து என்னென்ன இம்பார்ட்டன் சொல்லி வந்து பார்த்தலாம். ஃபார்மேஷன் பாருங்களேன், 1885ல ஐஎன்சி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ஏ ஓ குமை, இவதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதாவது இவதான் ஹெட்டா இருந்திருப்பாரு ஃபார்மேஷன்ல. அது எங்க ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா பாம்பேல. என்ன காலேஜ்னா சான்ஸ்கிரிட் காலேஜ், கூகுள் த ஸ்டேஜ் கால் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல தான் வந்து ஐஎன்சியை ஃபார்ம் பண்ணது. எத்தனை பேர் அப்ப அட்டன் பண்ணிருப்பானா 22 பேர். இந்த ஒவ்வொரு பயனுமே இம்பார்ட்டன்ட். எனக்கு எதை வேணா கொஸ்டினா கேட்கலாம். ஐஎன்சி செஷன் வந்து நிறைய இருக்கும், எல்லாமே இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா டெஃபினட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் கூட சொல்லுவாங்க, பிசிஎம் அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிசிஎம் அல்லான்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்துன்னா பாம்பே உள்ள நடந்திருக்கும், அந்த இடத்துக்கு பாம்பே. சி ஃபார் வந்து கல்கட்டா, ரெண்டாவது எம் ஃபார் வந்து மெட்ராஸ், அல்லா ஃபார் வந்து அலகாபாத். இதுல ஃபர்ஸ்ட் யாரு ஹெட் பண்ணிருப்பேன்னா தௌலிசி பானர்ஜி, ரெண்டாவது தாதோபை நௌரோஜி, மூணாவது பக்ருதீன் தைபாச்சி, நாலாவது ஜார்ஜ் வந்து யூலே. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதோ சொல்லுவாங்கன்னா சூரத் ஸ்பிளிட்டோட வந்து யார் ஹெட் பண்ணான்னு கேட்பாங்க. ஆர்பி வந்து கோஷ் இருப்பாரு. அடுத்து அன்னி பெசன்ட் ஹெட் பண்ணது வந்துன்னா 17. அடுத்து மகாத்மா காந்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1924 வந்து இவர் ஹெட் பண்ணியிருப்பாரு. 25 வந்து ஜரோஜினி நாயுடு, 29 லாகூர் செஷன் வந்துன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து 31 வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், 37 வந்து நேரு, 38 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஐஎன்சி செஷனை வந்து ஹெட் பண்ணியிருப்பாரு. அடுத்து 46 வந்து ஜேபி கிரிபாலனி, 47 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது யார் ஐஎன்சி செஷனா ஹெட்டா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டக்குன்னு போகும்போது வந்து ரிவைஸ் பண்றதுக்காக நான் சொல்றேன். சரி, இது வந்து ஓகே. இப்ப இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்க்க முடிஞ்சு, அதாவது ஜியோகிராஃபி பிளஸ் வந்து என்விரான்மெண்ட் ஓரியன்டான இதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா என்விரான்மெண்டல் ஆக்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட், இந்தியால இப்போ வரைக்கும் இருக்கிற இந்த என்விரான்மெண்டல் சம்பந்தப்பட்ட வந்து ஆக்ட் என்னன்னு சொல்லி நான் அதில் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிக்கலாம். 1972ல வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 74ல வாட்டர் ஆக்ட், அடுத்து 80ல வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், 81ல ஏர் ஆக்ட்,
1986ல என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டும், 2002ல பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், 2010ல நேஷனல் கிரீன் வந்து ட்ரிபுனல். எக்ஸாம்ல கொஸ்டின் எதை கேட்டனா இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட வந்து இயரை கேட்டிருந்தாங்க 1986. இது எல்லாமே நிறைய வந்து ஹிந்தி சேனல்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் அங்கங்க வந்து பார்த்து ஓகே எந்த இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி கேட்கறாங்களோ அந்த ட்ரெண்டை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து என்விரான்மெண்டல் சம்பந்தப்பட்டதான். இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கம்ப்யூட்டர் சைடு. ஏன்னா நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, மேத், ரீசனிங் இதெல்லாமே வந்துன்னா ரெகுலரா படிக்கிறதாம். பட் எந்த சைடு பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர் இதுலலாம் வந்து அதிகமா கவனம் கொடுக்க மாட்டாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் எம் இது என்னன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட வந்து ஷார்ட்கட்ஸ் கீ. இந்த கீ ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டதுனால நம்ம போன வீடியோ ரிவியூலயே நான் வந்து சில இம்பார்ட்டன்ட் கீ வந்து கொடுத்திருந்தேன். இங்க பவர் பாயிண்ட் சம்பந்தப்பட்ட வந்து என்னெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பார்க்கலாம். கண்ட்ரோல் பிளஸ் எம் என்ன இப்போ வந்து நியூ ஸ்லைடை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்துன்னா ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம். அதுல நியூவான ஸ்லைடு வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் எம். டி ஃபார் என்னன்னா டூப்ளிகேட் பண்ணணும். அதாவது ஒரு ஸ்லைடில் நம்ம ஏதாவது வந்து எழுதி வச்சிருக்கோம், இல்லை ஏதாவது வந்துன்னா ஒரு இமேஜ் வச்சிருக்கணும், அதே இது வந்து இன்னொரு ஸ்லைடுக்கு வேணும்னா நம்ம கண்ட்ரோல் பிளஸ் டியை கொடுத்தா போதும், அப்படின்னா டூப்ளிகேட் ஆகும். கண்ட்ரோல் பிளஸ் ஜி வந்து குரூப் செலக்டட் ஆப்ஜெக்ட். அதாவது இது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு 10-15 ஸ்லைடு கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல 5 ஸ்லைடை வந்து செலக்ட் பண்ணி அது எல்லாமே ஒரே ஆர்கனைஸ் ஆர்டர்ல வரணும்னா அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் வந்து ஜி வந்து கொடுத்தா போதும், ஒரே செலக்டடான ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சைடு குரூப்பா மாறும். அடுத்தது அன்குரூப் பண்ணா ஷிஃப்ட் கொடுத்தா போதும். F5 மீன்ஸ் என்ன? ஸ்லைட் ஷோ வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது இப்போ 15வது ஸ்லைட்ல இருக்கும், நமக்கு வந்து ஸ்லைட் ஷோ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா F5 வந்து கொடுத்தா போதும், முதல்ல இருந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து ஷிஃப்ட் பிளஸ் F5னா அப்படியே என்ன ஆகும், கரண்ட் ஸ்லைட் எந்த இதுல இருக்குமோ இப்ப 16வது 17வது ஸ்லைட்ல இருக்குன்னா அந்த ஸ்லைட்ல இருந்து என்ன ஆகுனா நமக்கு ஸ்லைட் ஷோ வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாமே காலேஜ்ல அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் பண்றதுக்காக வந்து எல்லாமே பண்ணாதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரீகலெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அது இஎஸ்சி வந்து என்ன எக்ஸிட் அந்த ஸ்லைட் ஷோவை என் பண்றதுக்கு அது கண்ட்ரோல் பிளஸ் என்னன்னா நியூவான வந்து ப்ரெசன்டேஷன். சாரி எக்ஸாம்ல வந்து இதை கேட்டுதாங்க எம் கேட்கல, கண்ட்ரோல் பிளஸ் என்ன தான் வந்து கேட்டிருந்தாங்க. கண்ட்ரோல் பிளஸ் என் என்ன அப்படின்னா நியூவான ப்ரெசன்டேஷன். அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இன்னொரு விண்டோவா ஓப்பன் ஆகி வந்து அந்த இடத்துல ஒரு பவர் பாயிண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன கண்ட்ரோல் பிளஸ் என்ன. அது கண்ட்ரோல் பிளஸ் ஓ என்னன்னா இப்ப இருக்கிற அந்த பவர் பாயிண்ட் என்ன பண்ணா நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஓ. அடுத்து எஸ் ஃபார் வந்து சேவ். இது வந்து நார்மல் பிடிஎஃப் இப்போ நம்ம ஒரு வேர்ட் ஃபைலு இல்லை எக்ஸலா இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பிளஸ் எஸ் என்பது என்னன்னா சேவ் பண்றதுக்கான ப்ரெசன்டேஷன் தான். எதுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் கீ இந்த இடத்துல கொடுக்குறேன்னா இப்போ ஃபண்டமெண்டல் லைக் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இல்லை ஜெனரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர், இல்லை வந்து எஃப்டிபினா என்ன, ஹெச்டிடிபினா என்ன, விர்ச்சுவல் மெமரினா என்னன்னா இதெல்லாம் கான்செப்டை நீங்க லேர்ன் பண்ணிருக்கலாம். பட் இது வந்து மறக்கக்கூடியது, இந்த ஷார்ட்கட்லாம் மறக்கக்கூடியனால அகைன் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றதுக்காக நீங்க பாத்துக்கலாம். இப்போ இதே இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா என்னெல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான கமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இது எதுக்கு சொல்ல நீங்க ஃபண்டமெண்டல் ஆல்ரெடி கிளாரிட்டியா இருந்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணதா இருக்கும். ஜஸ்ட் என்ன ஒரு வாட்டி எடுத்து கோத்ரூ பண்ணா போதுமானது இருக்கும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுல இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸோட பார்ட் 2ல என்னெல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட கமெண்ட்ஸ் வந்து இருக்கோ கீ இருக்கோ எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து நீங்க பாத்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து இந்த கோர்ஸ் வாங்கட்டும் பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. உங்களோட ஓன் நோட்ஸ் இல்ல வந்து ஏதாவது புக் ரெஃபர் பண்றீங்க, பிடிஎஃப் ரெஃபர் பண்றீங்கன்னா அதுல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நிறைய கீஸ் இருக்கும். அப்படி எல்லாமே வந்து கொச்சமொச்சான்னு படிக்காதீங்க. ஒரு 100 கீ இருக்கு, 150 கீ இருக்குன்னா எல்லாமே படிக்காதீங்க, மறந்து போயிடும். என்ன பண்ணுங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல எக்ஸலுக்குன்னு வந்து சில கமாண்ட்ஸ் இருக்கும், பவர் பாயிண்ட்டுக்குன்னு சில கமாண்ட் இருக்கும், அதே மாதிரி வந்து வேர்டுக்கு வந்து கமாண்ட் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். அதை மட்டும் வந்து ஒரு 10ல இருந்து 15 மட்டும் பாருங்க, போதுமானதா இருக்கும். இந்த 10 டு 15க்குள்ள வந்து கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்க. வரலையா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. எனக்கு நெகட்டிவ் இருக்கு, அதுலயும் நம்மளுக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின் நான் போன ரிவியூல உங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஃபண்டமெண்டல் டாபிக்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினான வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த டேர்ம்ல வந்து நான் அந்த ஏரியாவை பத்தி யாரு ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருப்பேன்னா ஜான் மெக்கார்த்திஸ். இது என்னன்னா கம்ப்யூட்டர் சிலபஸ்ல வந்து ஃபேக்ட்ஸ் பார்ட் 3ல வந்து என்னன்னா நான் கம்ப்ளீட்டா அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜிகள் இருக்குன்னா அது யாரெல்லாம் வந்து என்னன்னா கண்டுபிடிச்சாங்க, யார் யார் அது சம்பந்தப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி வந்துன்னா 1.5x இல்லை 1.7x ஸ்பீட வச்சு வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடலாம். இல்லை ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபண்டமெண்டல் ஒரு கொஸ்டினை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் தெரியலாம் விட்டு வரலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து கண்டென்ட் இருக்கு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், படிச்சதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாம போறோம் அப்படின்னா அது நம்ம தப்பு தானே. ஸோ அதனாலதான் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆனது, நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க அண்ட் ஆல்சோ வந்து இந்த எஃப்டிபி ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், ஹெச்டிடிபி ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் இதோட அப்ரிவேஷன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க.
அதையுமே வந்து என்னன்னா இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து என்னன்னா லாஸ்ட்ல வந்து என்னன்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷனோ அதெல்லாத்தையும் நான் கொடுத்துருந்தேன். இதுல நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஆல்ரெடி எஃப்டிபியும் ஹெச்டிடிபியும் கேட்டிருங்க. இப்ப அப்பவும் இதுல என்ன கேட்கலாம், என்டிபி வந்து கேட்கலாம், நெட்வொர்க் டைம் வந்து புரோட்டோகால். அதே மாதிரி என்சிபி, நெட்வொர்க் கண்ட்ரோல் புரோட்டோகால், எம்டியு, மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னாவே என்டிபிஎஸ்ல கம்ப்யூட்டர்ல 4 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஷிஃப்ட்ல வந்து கேட்டுறாங்க. ஸோ 40ல 4 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற டாபிக் அப்படின்னு பார்த்தா ஒரு 7 டாபிக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா நீங்க வந்து இப்ப கரண்ட் அஃபேர்லாம் எடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம இருக்கும், படிக்க படிக்க போயிட்டே இருக்கும். பட் அதுல ஒரு அக்யூரேட்டா சொல்ல முடியாது, இதுலதான் கேட்பாங்களா இதுலதான் வருமானு சொல்ல முடியாது. பட் அதே ஃபண்டமெண்டலா இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது வேஸ்ட் ஆக போறது இல்லை. இப்போ ப்ரிப்பேர் பண்றோம்னா சப்போஸ் இது ஏதாவது நம்மளுக்கு வந்து இதாகட்டும், மைனஸ் வந்து கட் ஆஃப் ஃப்ளோவா வருதாடும், அடுத்த எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நான் அகைன் வந்து சொல்றது, ஃபண்டமெண்டல் கிளாரிட்டியா இருங்க, கம்ப்யூட்டர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஹிஸ்டரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, மேத் ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. இந்த ஏரியா எல்லாமே நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இதுல தான் கேட்குறாங்க. நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் கோர்ஸ் வந்து நீங்க இன்னும் பார்க்கல, ஜாயின் பண்ணல, நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கம்ப்ளீட் கோர்சஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சாரி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே சேர்த்து ஒரு கோர்ஸா வந்துடும். 59 வந்துடுன்னா நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது என்னைக்கு நீங்க பே பண்றீங்களோ அன்னில இருந்து 30 days. இது நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டனா கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும், நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.